எப்பயுமே ஐபிஎல்ல இந்த யங்ஸ்டர்ஸை எங்கிருந்தோ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்கள வச்சு மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ் போற டீம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் நீங்க மும்பை இந்தியன்ஸ் பத்தி தானே பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த டீம் மும்பை இந்தியன்ஸ் கிடையாது. இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸுக்கு மட்டும் இல்ல, குவாலிஃபயர் 1க்கே தகுதி அடைஞ்ச இந்த டீமை பத்தி தான் நம்ம பேசுறோம். இந்த டீம்ல பேட்டிங்ல மட்டுமே 4 அன்கேப்ட் இந்தியன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பவுலிங்லயும் இவங்களுக்கு அன்கேப்ட் இந்தியன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த சீசன் ஃபுல்லாவே அன்கேப்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷனை வச்சே தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மிகையே ஆகாது. இவங்களுடைய ஃபாரின் பேட்ஸ்மேனோ ஃபாரின் பவுலர்ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. மார்க்கோ யான்சன் இருந்திருக்கிறாரு, பெருசாக ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல, டீசெண்டாக பவுலிங் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் ஜாஷ் இங்கிலீஷ் நல்லா பேட்டிங் ஆடி இருக்கிறார் தான், ஆனால் அவரை விடவே நிறைய நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. எந்த டீமை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக இந்நேரம் புரிஞ்சிருக்கும். பஞ்சாப் கிங்ஸ். பிரப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா 2 பேருமே அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸ், டாப் ஆஃப் தி ஆர்டர்ல அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடுறாங்க. நம்பர் 3ல கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் வராரு அப்படின்னா கூட அதுக்கப்புறம் வர்றது நேஹல் வதேரா அண்ட் மிக முக்கியமா இன்னிங்ஸை முடிச்சு கொடுக்கறதுக்கு சஷாங்க் சிங். அப்பப்போ நடுவில் மற்ற அன்கேப்ட் இந்தியன் பேட்ஸ்மேன்லாமும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸாக இருக்கட்டும், கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும் பெருசாக இந்த வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணலை. அந்த மாதிரி இருக்கும்போது அன்கேப்ட் இந்தியன்ஸை மட்டுமே வச்சு குவாலிஃபயர் 1 வரைக்கும் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். கேப்டனான ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் கோச்சான ரிக்கி பாண்டிங்க்கும் மிகப்பெரிய கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ப்ரீத் பிரார் இவங்களுக்கு ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருந்திருக்கிறாரு இந்த சீசன் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் வைஷாக் விஜயகுமாரும் நல்லா போட்டிருக்கிறாரு, அவருக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைச்சிச்சோ. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த டீம் ஃபைனல் வரைக்கும் போனால், ஏன் கப்பு ஜெயிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கப்பு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.